ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. சரியா சொல்லணும்னா 1 மாதம் 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுடைய முதல் நேர்காணல் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கரூர் சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான். அந்த இறந்த 41 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். நம்பவே முடியல. உண்மை மேடம். மிகப்பெரிய துயரம், இன்றளவும் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் தான் இருக்கும். அதுல இருந்து மீண்டு வருவதற்கே வந்து இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் மீண்டு வர முடியல. அந்த குடும்பத்திற்கு நாங்கள் என்றும் ஆறுதலாக இருப்போம். இறுதி மூச்சு வரை நாங்கள் ஆறுதலாக இருப்போம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. தலைவர் அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட உறவினர்களை, அந்த குடும்பத்தினரை சந்தித்து அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் வீட்டு மகனாக நான் எப்போதும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 41 குடும்பத்திற்கு ஒரு மகன்களாக நாங்கள் என்றும் நாங்கள் அவங்களுக்கு துணை நிற்போம். இவனை யாரும் நம்பாதீங்க. நம்புங்க சார். விஜய் அவர்களை பார்த்தீங்களா? பேச முடிஞ்சிச்சா? அல்லது பார்க்க என்ன மனநிலைமையில் அவர் இருக்கார் இப்போ? இல்லைங்க, எனக்கே இப்போ வரைக்கும் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வெளில வர முடியலங்க. நான் வந்து இந்த மீடியாவில் உட்காந்து பேசுறதுக்கே 32 நாள் ஆகுதுங்க. 32வது நாளில் வந்து உட்காந்து நான் பேசுகிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? எங்களை வந்து பேச வேணான்லாம் சொல்லலை. டே 1லேருந்து பேச சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. கட்சி தொடர்பாக நீங்கள் பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்க. எங்களாலே பேச முடியல. அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திலையும் ரொம்ப கஷ்டத்திலையும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ தலைவர் எப்படி இருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்க. I am your best friend. விஜய் அவர்கள் அங்க தங்கி மக்களை பார்க்கணும் ஒன்னு நினைச்சாரா, இல்ல அந்த அனுமதி கோரப்பட்டுச்சா? இதான் கேள்வி. ஏன்னா இங்க சொல்ல போறது என்ன பண்ணா, தலைவர் முதற்கொண்டு கட்சியினுடைய கடைகோடி தொண்டர்கள் வரை கரூரில் இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும், மருத்துவமனையில் போய் பார்க்கணும், வீட்டில் போய் பார்க்கணும், ஆறுதல் படுத்தணும். அவங்க குடும்ப உறவினர்களாக நாம் எல்லோரும் இருந்து அந்த துக்கத்தில் அனுசரிக்கணும் என்று எல்லாரும் நாங்கள் காத்திருந்தோம். அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். எல்லாரும் நேரம் கேட்டோம். காவல்துறை மறுத்தது. டிஜிபி அலுவலகத்தில் மெயில் மூலமாக நாங்கள் ஒரு அனுமதி கடிதம் கேட்குறோம். அது வந்து ஒரு பாதுகாப்பு சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், தலைவர் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும். தலைவர் அவர்கள் மனசு விட்டு பேசணும். ஒரே கூட்டமா இருக்கு. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கு என்ன? சொன்னதை செய். ஓகே. அது நைஸ் சாங்ஸ் டா. எக்ஸ்கியூஸ் மீங்க, 1 நிமிட் உங்களோட பேசணுங்க. நோ, ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. மனசு விட்டு உரையாட வேண்டும் என்று ஒரு இடத்த நாங்கள் பார்க்கிறோம். அவங்க சொன்ன இடம் அதற்கு உகந்ததாக இடமே கிடையாது. ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா, இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு இந்த இடம் வேணாங்க, வேற இடம் கேட்கிறோம். அதாவது அந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப சொல்றீங்க விஜய் அவர்கள் கரூர் போறதுக்கு? ஆமா, அனுமதி கொடுக்கல. வேற இடத்த கேட்கிறோம். அங்க வந்து பல நெருக்கடிகள் மூலமாக அனுமதி தராத வகையில சில வேலைகளை நீங்க செய்றீங்க. ஈரோட்ல இடம் பார்க்குறோம், நாமக்கல்ல இடம் பார்க்குறோம், பல மாவட்டங்கள்ல இடம் பார்க்குறோம். இதான் சார் நான் சொன்ன இடம். ஃபுல்லா 250 ஏக்கர். உங்களுக்கு ஓகேயா? ஏரிமா இருக்கே மகேஷ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அந்த இடம் பூரா ஒரு என்ஆர்ஐ பார்ட்டியோட சார். நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. 150 ஏக்கர். இது ஓகேயா? அவுட்டரா இருக்கே மகேஷ். கொஞ்சம் கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். அடுத்த நாளே நாங்க வந்து இல்ல முடிச்சேன். அடுத்த நாளே நான் வந்து கரூர் சொல்றதுக்கு எங்க தலைவர் இருந்தாரு, நாங்க வெயிட் பண்ணோம், அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற சொல்றதுல என்ன பிரச்சனை? இது வந்து அரசியல் செய்யக்கூடிய நேரம் கிடையாதுங்க. மனிதாபிமானமாக செயல்படக்கூடிய ஒரு இடம். நான் சொல்லலை, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. மனிதாபிமானம்னா முதல்ல என்னன்னு திமுகவுக்கு தெரியுமா? நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்தம். எங்க தலைவர் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என்று நினைத்தாரு. எங்களால் அதை வச்சு அரசியல் படுத்திருக்க முடியாதா? இதுக்கு காரணமே இவங்க தான் சொல்லிட்டு எங்க தலைவர் ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியாதா? யார் கூட பஞ்சாயத்து வருவார், பனையூர் பஞ்சாயத்து
என் வீட்டுல ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. கண்டா வர சொல்லுங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. தமிழ்நாடை முடங்க செய்திருக்க முடியாதா? எல்லாம் பண்ணியிருக்க முடியும். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. எங்க தலைவர் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர். இன்றளவு இந்த நிமிடம் வரை சட்டத்தின் வழியில் தான் நான் செயல்படுவேன் என்று எங்க தலைவர் உறுதியாக இருக்கிறார். தமிழக அரசின் நுழைவு வரியை கட்ட மறுப்பு தெரிவித்து அதற்கு விலக்கு அளிக்க கோரி நீதிமன்றத்தையும் நாடியுள்ளார். நீதிக்காக போராடும் ஹீரோக்களாக காட்டிக்கொள்ளும் நடிகர் வரி செலுத்த மறுப்பது தவறான முன்னுதாரணம் எனவும் குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. இந்த கரூர் சம்பவம் என்பது யாருக்குங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, யாருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தியது? சாரி, எனக்கு தெரியாது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது அப்படியே எங்களுக்கு எதிராக திருப்பி இதோடு தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே முடிச்சிடணும், இவங்களுடைய அரசியலை இதோடு முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. தர்மம் எப்படியுமே வெல்லுங்க. நீங்க எந்த வடிவத்தில் வந்து நீங்க அதர்மத்தை கொண்டு வந்தாலும் கடைசியில் வெல்ல போது தர்மம் தான். இன்று எங்க தலைவர் வென்றிருக்கிறாரு. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு, என்ன பண்றது? தர்மத்தின் வழி நின்று உங்களை எல்லாம் வீழ்த்த போறாரு. அரசியலை எதிருங்க. கோழைத்தனமான எதிர்ப்புகளை என்னைக்குமே பதிவு செய்யாதீங்க. நாங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். விஜய்னு பேர் வச்சவன் கோழையா இருக்கான், தொடநடிகையா இருக்கான், ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு பின்னங்கால் பிழை அடிக்க ஓடுறவனா இருக்கான், அதனால அப்பேற்பட்ட கோழையோட பேரை நம்ம நாய்க்கு நீ வச்சு நாயை கேவலப்படுத்துற, அதனால பேரை மாத்திரு. ஓவியா தான் கொஞ்சம் டேஞ்சர்னு பார்த்தா ஓவியா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஞ்சரா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. உள்ள என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சு என்பது தலைவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் மட்டும்தான் தெரியும். சத்தியம் மட்டும் சொல்கிறேன், எங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் யாருக்குமே என்ன நடந்தது, அந்த அறையில் என்ன பேசினார் என்று யாருக்குமே தெரியாது. அரசியல்வாதியாக இருந்திருந்தா அரசியல் படுத்தியிருப்பாங்க, ஃபோட்டோ வெளில வந்திருக்கும், வீடியோ வெளியில் வந்திருக்கும். இது வெளி உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார் எங்கள் தலைவர். என்ன இருந்தாலும் பெரிய டேலண்ட் இல்லைன்னா என்னதே எத்தனை பேர் ஏமாத்திருக்கா. அவ்வளோ ஒரு காயப்பட்ட ஒரு நிகழ்வு, அது காயப்பட்ட ஒரு சம்பவம். ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நான் சொல்றது நல்லா கவனமா கட்டுக்க. இந்த பார், இப்ப இருந்து தலைவர் உங்களை பார்த்து காலில் விழுந்தாரு, கண்ணீர் சிந்தினாரு, மூஞ்சி கழுவல, வயிறு தொப்பையா இருந்தது, தாடி வச்சிருந்தாரு, தலைய சீவல, பண்டார மாதிரி இருந்தாரு, பார்க்கவே பரிதாபமா இருந்தாரு, உங்களுக்கு எல்லாம் நான் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். ஏய், உங்க வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன நடந்தாலும் கிரவுட என்கிட்ட அண்ட விடாதீங்க, அது எனக்கு சேராது. மனசு விட்டு பேசணும்னு 8 மணி நேரம் சந்தித்து பேசி ஆறுதல் படுத்தி நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் என்ன விஷயங்கள்னாலும் அதை நான் முன்னின்று செய்கிறேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன். அங்கே உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தலைவர் மனசு விட்டு பேசியிருக்கிறார். உண்மையிலே ஹாய் ஹாய் எழுத்தக்க செய்யா இருக்கா? வேற வழியே இல்லை. விஜயோடைய குடுமி வந்து பாஜக கையில் இருக்கு. அவர் வந்து எந்த மறுப்பும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போடுறதுதான் ஒரே பாயிண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. கரூர் சம்பவம் கரூர் சம்பவமா? சொன்ன லேட்டா வரதா ஷூட்டிங் நடத்தாதுன்னு இப்ப மாட்டிக்கிட்டே பங்கு. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் எதிரி திமுக, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி என்பது பாசிசம், எந்த இடத்துலயும் மாற்று கருத்தே கிடையாது. நான் எந்த கட்டத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி,
அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அதற்காக நாங்கள் வேலை செய்கிறோம். அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறோம். அப்படியா? அதே தான் சார். எது 10 வருஷம் கீழ்ப்பாக்கத்தில் இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்னை இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும். எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாகணும். எங்கள் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகணும். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகணும். எங்கள் கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமா? இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். எனக்கு தலைவர் யாரு? அண்ணன் விஜய் அவர்கள் தலைவரா இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவரா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில பாசிச கட்சியோட இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று திமுக முயற்சி எடுக்கிறது. ஒரு அடக்குமுறையை பல வழிகளில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களாம் எங்களை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன தோல்ல துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு துணிச்சலாக திமுகவை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். மிக மூர்க்கமாக இருக்கிறோம், மிக துணிச்சலாக இருக்கிறோம். அனுப்புவோம் என்று நாங்கள் யாரை நம்பி சொல்றோம்? தமிழ்நாட்டு மக்களை நம்பி சொல்றோம். மக்கள் எங்களின் பக்கம் நிற்கிறாங்க. நம்பி சொல்றோம், தமிழ்நாட்டு மக்களை நம்பி சொல்றோம். மக்கள் எங்களின் பக்கம் நிற்கிறாங்க. இந்த இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு வீதி. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.